ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப ஜூமியோ மசுனோ எழுதின ஜென் எளிமையாக வாழும் கலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 3வது பகுதியில போன வாரம் பார்த்ததை கொஞ்சம் ரிவ்யூ பார்ப்போம். மக்களுக்கு சேவை செய்யுங்கள். அதாவது மக்களுக்கு சேவை செய்யுங்கன்னா கவலை எங்கிருந்து வருகிறதுங்கிறது வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே உள்ளதுல ஆசை, பற்று அதுல சிக்கிராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு தெளிவான மனநிலை, ஒரு வெறுமையான மனநிலை வேணும்னா ஆசை, பற்று இதுல சிக்காம இருக்கணும். எண்ணங்களற்ற இந்த வெறுமை தான் வந்து புத்தருடைய போதனைகளுக்கும் நிலையாமை, மாயை அந்த அடிப்படை கருத்துக்கு அதான் 2 விஷயமா பார்க்குறேன். ஆசை, பற்று ஒரு பக்கம், நிலையாமை, மாயை ஒரு பக்கம். ஒரு விஷயம் எப்படி இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு கொள்ளுங்கள். அப்படின்னாதான் பிறரோட மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்கு உங்களால உதவ முடியும் அப்படிங்க. இது வந்து அடுத்ததா வந்து 3 நெஞ்சுகளுக்கு முழுக்கு போடுங்கள். இதுலயும் அந்த பேராசை, கோபம், அறியாமை இந்த 3 தான் எடுத்து சொல்றாங்க. பேராசையில விரும்புறவங்க யாரையும் அவங்க நமக்கு என்னென்னலாம் விரும்புறோமோ அதெல்லாம் நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து அதிகமா வேணும் வேணுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குமே இல்ல. ஒருபோதும் மனநிறைவுங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படிங்கும்போது அந்த பேராசையில சிக்கிறாங்க. கோபம்ங்கிறதும் அதேதான். தலைக்கேறிச்சுன்னு நம்ம அதை பிறர் மீது காட்டுறோம்னா அவ்வளவு அளவுக்கு அதிகமா கோபத்தையும் வெளிப்படுத்துறோம். அதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அறியாமைங்கிறது எக்ஸ்ட்ரீம் வேர்டு வந்து முட்டாள்தனமான நிலை. ஒரு விஷயத்தை பத்தி அறியாமைங்கிறது. ஸோ இந்த 3 நஞ்சுகள்ல வந்து எதெல்லாம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அந்த நேரத்துல ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம சுவாசத்தை சீராக்கினாலே சுவாசத்தை கவனிச்சு அதை சீராக்க வெறுமை நிலை பத்தியும் சுவாசத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மனநிலையில போயிட்டோம்னா ரொம்ப அருமையா நம்ம இந்த விஷயத்த கையாளலாம். நன்றி உணர்வை வழக்கம் பத்தி சொல்லுங்க. பொதுவா ஜப்பான்ல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, கடவுளுக்கு நன்றி அப்படிம்பாங்க. இன்னொரு அர்த்தத்துல எப்படி சொன்னா, இன்றைய நாள் இப்பதான் பிறந்திருக்கு, இன்னைக்கு நாளே இப்பதான் பிறந்திருக்கு, நம்ம இக்கணம் வரை பாதுகாப்பாக இருந்து வந்திருக்கிறோம், நாம் தொடர்ந்து நம்மால் சிறப்பாக முயற்சிக்கலாம். அதான் இப்போ வரைக்கும் இன்னைக்கு நாளே இப்பதான் பிறந்திருக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நான் ரொம்ப சேஃப்டியா சந்தோஷமா இருக்கேன், தொடர்ந்து நம்மளோட பெஸ்ட்டை ஃபுல்லா சிறப்பா செய்யறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் அப்படிங்க. அங்க சாப்பிடும்போது அது மீனா இருந்தாலும் சரி, காய்கறியா இருந்தாலும் சரி, அந்த உயிர் இருக்குது, அந்த உயிரை சாப்பிடனாலதான் இந்த உயிர் வாழுது. அப்போ அது வந்து நன்றி சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வந்து நன்றி உணர்வு உள்ளவங்களா இருப்போம். நீங்கள் எத்தகைய உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டீர்கள் என்பதை மென்மையாக வெளிப்படுத்துங்கள். உதாரணத்துக்கு அவங்க வரவேற்பதை பத்தி சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம வார்த்தைகளால வெளிப்படுத்துறதை விட உங்களுடைய உணர்வுகளால அதை வெளிப்படுத்திடலாம். எல்லா விஷயத்தையும் நம்ம வார்த்தையில வெளிப்படுத்தணும்ல. ஒரு விருந்தினரை வரவேற்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புங்கிறது அவசியம் இல்லை. ஒரு அன்பான வரவேற்பா சுட்டரிக்கிற வெயில்ல வந்து அழகா நம்ம வெளியில நல்லா தண்ணி தெளிச்சு அந்த மலர்களுக்கு எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு வரவேற்கிறதுக்கான அந்த சூழலை அமைச்சு கொடுத்தாலே அவங்க மேல உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துறோம். நீங்க என்ன வர்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், விருப்பத்தோடு இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா சொல்றேன். அடுத்து ஜென் ஓவியங்கள் ஏன் வந்து மையினால் தீட்டப்படுகின்றன. உங்க மனசுல உள்ளதை வார்த்தைகளின் துணையின்றி வெளிப்படுத்துங்கள். பொதுவா நம்ம ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது ஒரு புனித நூல்கள் படிக்கிறதோ அது உள்ள வரிகள்ல வெளிப்படுகிறதோ அது வாயிலா தான் எல்லாமே வந்து அனுபவிக்க முடியுங்கிறது கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வுல ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு சூரியன் இருக்கு, அஸ்தமனம் ஆயிட்டு இருக்க ஒரு சூரியனோட கதிரவனோட வசீகரமான அந்த விஷயத்த பார்த்து மெய்மறந்து ரசிச்சு நிக்கிறோம். ஆனா அதை நம்ம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமா பாக்குறோம். ஒருத்தரோட டைமென்ஷன்ல ஒருத்தரோட ஆங்கிள் வெவ்வேறு விதமா அது கண்களுக்கு தெரியப்படுது. ஸோ அப்படி ஒரு கலர் அந்த அந்த வண்ணமும் சிறு சிறு மாறும்போது அதோட வண்ணமும் மாறுறத வந்து நம்ம ஒரு வடிவத்துல இந்த கலர் தான் இப்படித்தான் கொண்டு வர முடியாது. அப்போ அதை பார்ப்பவங்களோட கண்ணோட்டத்திலே விட்டுட்டு வெறுமனே அந்த ஓவியத்தை அவங்களோட அந்த வெறும் மையினால மட்டும் வரைகிறது தான் அவங்களோட பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறத வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்குள்ளது 66. பிறருடைய சிறப்புகளின் மீது கவனத்தை செலுத்துங்கள். தோட்டங்களிலும் சரி உறவுகளிலும் சரி நல்லிணக்கம் தான் மிகவும் இன்றியமையாதது. அதாவது குறிப்பா அவங்களுடைய குறைபாடுகள் வெளிப்படையா தெரியும் போது வந்து எப்படி நடக்கணும். ஜப்பானிய தோட்டங்கள் வெறுமனே ஓரிடத்தில் உள்ள செடிகளையும் மரங்களையும் வெட்டி கொண்டு வந்து நடுவதன் முறையாகவோ அல்லது சிறிய பாறைகளை வேற எங்கிருந்து கொண்டு வைப்பதன் மூலமாக உருவாக்கப்படுபவை அல்ல. ஒரு ஜப்பான் தோட்டம் வந்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு செடிய மரத்தை தூக்கிட்டு வந்து அப்படியே தூக்கி நட்டுறதோ இல்ல ஒரு பாறையை தூக்கி வைக்கிறதோ கிடையவே கிடையாது. அவங்க நிறைய மரங்களை உள்ளடக்கிய ஜென் தோட்டத்தை ஒண்ணு உருவாக்க திட்டமிடும் போதே வந்து வெறுமனே நிறைய மரங்களை அங்க நட்டு விட்டுட்டு போக முடியாது. ஒவ்வொரு மரமும் அதோட வடிவம் எப்படி இருக்குங்கிறது கண்டறியப்படணும்.
ஒவ்வொரு பாறையின் வடிவமும் ஒவ்வொரு மரமும் அதோட வளைவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவற்றை கருத்தில் கொண்டு தோட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிளான் பண்றாங்க. ஒரு மரத்தை வந்து சும்மாலாம் வச்சுட்டு போயிட முடியாது. அதோட வடிவம் எப்படி இருக்கணும், அந்த பாறை எந்த வடிவத்துல இருக்கணும், அதோட வளைவு எப்படி இருக்கணும், அந்த குறிப்பிட்ட மரம் வந்து எந்த மாதிரியான உணர்வை தோற்றுவிக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்துது, அதை நம்ம எப்படி தெரிவிக்கணும் அப்படிங்க. அந்த மரத்தோட வசீகரமான பண்பு நலன்கள் வெளிக்கொணர்வதற்காக அம்மரத்தை எந்த நிலையில எந்த திசையை நோக்கி வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. வேறு வார்த்தையில கூறணும்னா ஒவ்வொரு மரத்தின் தனித்துவத்தை நாம் மெச்ச வேண்டும். ஒவ்வொரு மரத்தோட வந்து மெச்சணுமா, அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவற்றின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் நாம் அவற்றை நட வேண்டும். ஒரு மரத்தின் உண்மையான சாரத்தை நாம் புரிந்து கொண்டால் தோட்டத்தில் உள்ள பிறவற்றோடு அது இணக்கமாக இருக்கும் விதத்தில் அதை நம்மால் ஒன்றிணைக்க முடியும். மக்களுக்கு இடையேயான உறவுகளுக்கும் இது பொருந்தும். ஒரு தோட்டத்துல மரத்தை எப்படி நட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஒருங்கிணைப்பா இருக்குங்கிற மாதிரியே மக்களுக்கு இடையேயான உறவுகளை பத்தியும் சொல்றாங்க. நாம் பிறருடன் சுமூகமாக உறவாட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தனித்தன்மையை அங்கீகரிப்பதுடன் பிறருடைய தனித்தன்மையை அங்கீகரிக்க வேண்டும். எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான தனித்தன்மையை நம்ம வந்து ஏத்துக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு. அதுக்காக நீங்க மத்தவங்க சொன்னதுக்கு ஏற்றபடிலாம் மாறணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களோட நல்ல விஷயங்கள் கவனம் செலுத்தும் மூலமா ஒரு அழகான உறவுகளை உங்களால் வளர்த்துக் கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் பிறருக்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களின் நற்பண்புகளின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் அழகான உறவுகளை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். வேறொருவருடனான உங்களுடைய பிணைப்பை ஆழப்படுத்துங்கள். அதாவது வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இச்சிக்கோ இச்சியே அப்படிங்கிறாங்க. இப்போதெல்லாம் மக்கள் மேலோட்டமான உறவுகளை பற்றி மட்டுமே அக்கறை செலுத்துவது போல தெரிகிறது. தங்களுடைய தொடர்போட்டம் எவ்வளவு பெரிதுபட்டதாக இருக்கிறதோ, பரந்துபட்டதாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது என்று அவர்கள் நினைக்கின்றனர். தொடர்புகளை உருவாக்கி கொள்வதன் முக்கியமானது. வியாபார உலகத்தில் இது முக்கியம். அதாவது பிசினஸுக்கு வந்து நிறைய உறவுகள் வேற, தொடர்புகள் வேற. இது வெறுமனே தொடர்பா இருக்குது. அப்போ பல்வேறு நபர்கள், பல்வேறு கூட்டங்கள் இருக்கலாம், தொடர்புகள் இருக்கலாம். ஆனா உறவுகள்ங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன வட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மனம் விட்டு பேசக்கூடிய நபர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். முக்கியத்துவமற்ற 100 தொடர்புகளை விட அர்த்தம் வாய்ந்த ஒரே ஒரு உறவை வளர்த்தெடுப்பது உங்களை செழுமைப்படுத்தும். இது என்னுடைய கருத்து அப்படிங்காரு. அதாவது உறவுகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரோ 2 பேரோ இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து நீங்க மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். மீதி எல்லாமே தொடர்புகள்ங்கிற அளவுல இருக்கட்டும் அப்படிங்கிறது. ஜென் தத்துவத்துல வந்து இதை இச்சுக்கோ இச்சியேங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நடக்கிற ஒரு விஷயம் என்பது அதன் பொருள். நாம எதிர்கொள்கிற ஒவ்வொரு சந்திப்பையும் நாம் ஒரு பொக்கிஷம் போல கருத வேண்டும் என்பதை சில உணர்த்துகிறது. அதாவது ஒரே ஒரு தடவை தான் சந்திக்கிற சில நபர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு தடவை தான் சந்திப்போம். ஆனா அந்த ஒரு தடவைங்கிறது வந்து வாழ்நாள்லயே ஒரு தடவை தான். அப்ப அதை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி கருதுற விஷயமா எடுத்துக்கணும். சில சமயங்கள்ல சிலரை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் சந்திப்போம். ஆனா நம்ம அதுக்காக நம்ம நட்போட்டாரத்தை பெருக்கிக் கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய சந்திப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்குங்கிற அர்த்தமும் ஆகிறது அப்படிங்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுல இருந்து நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு. அதாவது எப்படின்னா நம்முடைய நட்போட்டாரத்தை அதிகமாக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சந்திப்புகள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு அவசியம் அர்த்தம் கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சந்திப்பின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி அர்த்தமுள்ள ஒரு உறவை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு உறவுக்கான அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு தடவை சந்திப்பிலும் ஒருமித்த கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை தொடர்புகள் இருக்கின்றன என்பது முக்கியம் இல்ல, மாறாக அவை எவ்வளவு ஆழமானவையாக இருக்கின்றன என்பதுதான் முக்கியம். அது எத்தனை பேரோட தொடர்புகள் இருக்குங்கிற முக்கியம் இல்ல, எவ்வளவு ஆழமா அந்த உறவுகள் இருக்குங்கிற முக்கியம். 68, சரியான நேரத்தில் செயல்படுங்கள். இது மற்றவர்களுடனான உறவுகளுக்கும் பொருந்தும். அதாவது அதிகமாக அவசரப்படாதீர்கள், அதிக ஆசுவாசமாகவும் இருக்காதீர்கள். ஜப்பானிய மொழியில சொட்டாக்கு டோஜி என்ற ஒரு கூற்று இருக்கிறதா. ஒரே நேரத்துல உள்ளும் புறமும் இருந்து கொத்துதல் என்று அதன் பொருள். இந்த கோழி கொத்துற மாதிரி கொத்துதல் என்று பொருள் அப்படின்னு. அதுக்கு அந்த கோழி குஞ்சு வச்சுதான் சொல்றாங்க. ஒரு கோழி குஞ்சு தன்னுடைய முட்டையிலிருந்து வெளியே வரும்போது என்ன நிகழ்கிறது என்பதை விவரிப்பதற்கு அக்கூற்று பயன்படுத்தப்படுகிறது. அதன் முதல் பகுதி அந்த கோழி குஞ்சையும் அது தன்னுடைய முட்டைக்குள்ளிருந்து கொத்தி அதை முடைக்க முயற்சிப்பதையும் குறிக்கிறது. ஒரு கோழி குஞ்சு ஒரு முட்டைக்குள்ள இருந்துகிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு அது கொத்துறத வந்து இது குறிக்குது. அந்த கூற்றோட 2வது பாட்டு என்னன்னா,
தாய்க்கோழி தன் குஞ்சு அந்த முட்டையை உள்ளிருந்து கொத்தும் சத்தம் கேட்டு அதற்கு உதவுவதாக அது முட்டையை வெளியே இருந்து கொத்துவதை குறிக்கிறது. அதாவது முட்டைக்கு உள்ள இருந்து கோழி குஞ்சு கொத்துது, முட்டைக்கு வெளியே இருந்து தாய்க்கோழி வந்து வெளியே இருந்து கொத்துது. இது ஒரு சிக்கலான சூழ்நிலை. அது கரெக்டா கொத்துறத இது கவனிச்சு கரெக்டா அந்த நேரத்துல அத வந்து கொத்துது அப்படிங்கிறது. ஒரு குஞ்சு முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்காத போது தாய்க்கோழி அந்த முட்டையின் ஓட்டையை உடைத்தால் குஞ்சு இறந்துவிடும். எனவே அந்த தாய்க்கோழி குஞ்சு உள்ளே இருந்து கொத்துகின்ற சத்தத்தை கவனமாக செவிமடுத்து முட்டையை உடைப்பதற்கு தான் வெளியே இருந்து கொத்துவது எப்போது பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை தீர்மானித்தாக வேண்டும். இதை வேறு வார்த்தையில் கூறுவதென்றால் சொட்டாகு டோஜி என்பது இருவருக்குமான கச்சிதமான நேரத்தை கண்டுபிடிப்பதை பற்றியதாகும். அதாவது ஒரு கோழி குஞ்சும் கோழியும் அந்த ஒரு கரெக்டான நேரத்துல அந்த முட்டையை உடைச்சு வரும்போது பாதிப்பு இல்லாம வரணும் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்துறாங்க. இது குழந்தைகளை வளர்ப்பதுடன் தொடர்புடையதாக இருப்பதாக வெளிப்படையாக தெரிகிறது. இது தவிர அக்கூற்றுக்கு வேறு சில பயன்பாடுகளும் இருக்கின்றன. வேலையில் நீங்கள் பயிற்சி அளிக்கும் போது நீங்கள் அவர்களை அவசரப்படுத்தவும் கூடாது, அவர்கள் மெத்தனமாக செயல்படவும் அனுமதிக்க கூடாது. அவர் வேலையை கொடுத்துட்டு ட்ரெயின் கொடுக்குறோம்னா அவசரப்படுத்தவும் வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப மெத்தனமாகவும் இருக்க வேண்டாம் அப்படிங்க. உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அடுத்த நிலைக்கு செல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பது குறித்த சமிஞ்சையை அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு. இரண்டு தரப்பினருக்கும் சரியான தருணத்தில் ஒத்திசைவாக செயல்படுவது சிறப்பான விளைவுகள் உருவாகின்றன. அத ரெண்டு தரப்புக்கும் ஒரு சரியான தருணத்துல ஒத்திசைவா செயல்படுறது அப்படிங்கிறது. ரெண்டு பேருக்குமான ஒரு ஒத்திசைவுக்கான தருணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விளைவுகள் வரும் அப்படிங்க. 69. எல்லோராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற தேவையை விட்டொழியுங்கள். ஜென் துறவிகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமாக நடந்து கொள்ளாதீர்கள். மனித உறவுகள் சிக்கலானவையாக இருக்கக்கூடும். நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அனைவரிடமும் திறந்த மனதுடன் இருப்பது கடினமான காரியம். ஜென் கோயிலில் இருக்கும் புத்த மத துறவிகள் கூட எல்லா நேரங்களிலும் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போவதில்லை. அதாவது ரொம்ப சிக்கலான விஷயம் உறவுகள்ங்கிறது, மனித உறவுகளை அதுல நம்ம எல்லார்கிட்டையும் ஓப்பன் மைண்டடா இருக்க முடியுங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கோயில்ல இருக்க புத்த துறவிகள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போறது கிடையாது. ஒரு 2 இவருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளப் போகிறேன் என்றோ, நான் இந்த நபரை சிறப்பாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறேன் என்றோ, உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நான் இவர்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்குருவேன், இவர ரொம்ப நல்லா சிறப்பா புரிஞ்சுக்க போறேன், அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவரோட ஒருவர் ஒத்து போகணும்னா, ஒருவரோட ஒருவர் நட்பு பாராட்டணுங்கிற எண்ணமே வந்து, அந்த தீவிரமே வந்து ஒரு பற்று அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக வேண்டுமோ அல்லது ஒருவரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் மீது தீவிர பற்று கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை வெறுக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீர்கள். இது பதற்றத்தை மட்டுமே உருவாக்கும். மற்றவங்க உங்களை வெறுக்காம இருக்கணும், அதாவது மற்றவங்க நம்மளை வெறுக்காம இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப கடினமா முயற்சி செஞ்சோம்னா அது ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சோ இப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க, பாரபட்சமாவும் நடந்துக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாகவும் கவலைப்படாதீங்க. அற்ப விஷயங்கள் மீது பற்றை கைவிட்டு விட்டு ஆசுவாசமா இருங்க. சின்ன சின்ன விஷயங்களை சின்னதா எடுத்துட்டு விடுங்க. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுல பற்று வச்சு அதுல இது பண்ணாதீங்க. அற்ப விஷயங்களுக்கு ஆசுவாசமா இருங்க. மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒருவராக இருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கூறவில்லை. யாராலும் விரும்பப்படாத ஒருவராக நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் கூறவில்லை. அதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரா நான் இருக்கணும், யாரும் விரும்பப்படாத ஒருத்தர் இருக்கணும், பொதுவாக யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்க போறதா நான் கூற வரல. ஆனா அதே நேரத்துல எல்லாரும் விரும்புகின்ற ஒருவராக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக உங்களை வருத்திக் கொள்ளார்கள். எல்லாருமே நம்மளை விரும்பணும், எல்லாருமே நம்ம நேசிக்கணுங்கிறக்க ரொம்ப உங்களை நீங்களே வருத்திக்கிறாதீங்கன்னு. ஒரு மலர் மலர்ந்தும் வண்ணத்து பூச்சிகள் அதை நோக்கி இயல்பாக பறந்து வருகின்றன. மரங்களின் கனிகள் நிரம்பி வழியும் போது பறவைகள் அம்மரங்களின் கிளைகளை நோக்கி கூட்டமாக படையிட்டிருக்கின்றன. அம்மரங்களின் இலைகள் உதிரத் தொடங்கும் போது அப்பறவைகள் அங்கிருந்து பறந்து சென்று விடுகின்றன. மக்களுடனான உறவுகளும் இதை போன்றதுதான். அழகா சொல்றாரு. ஒரு வண்ணத்து பூச்சி வந்து எப்படி ஒரு மலரை நோக்கி பறந்து வருதோ, ஒரு மரங்கள்ல கனிகள் இருக்கும்போது எப்ப பறந்து தேடி வருதோ பறவைகள்லாம், அது மாதிரியான விஷயங்கள உறவுகள் வரும். ஆனா அதே நேரத்துல அந்த இலைகள் உதிர தொடங்கிருச்சுன்னா அந்த பறவைகள் பறந்து போயிடும். சோ மக்களுடன உறவுகளும் இது போன்றதுதான். ஒரு பற்றற்ற மனநிலைக்கு நம்மளை தயார்படுத்துறாங்க. ஒரு பக்க சார்பை கைவிடுங்கள். இது சமரசத்தை கைப்பற்றியது. 70. கருப்பு வெள்ளையை பற்றி அலட்டிக் கொண்டால் நீங்கள் சாம்பல் நிறத்தின் அழகை தவற விட்டு விடுவீர்கள்.
புத்த மதம் மிகவும் சகிப்புத்தன்மை உள்ள ஒரு மதமாகும். இதுல வந்து ஒரு ரிலிஜன் வந்து எப்படி வந்து சகிப்புத்தன்மை உள்ளதா, பொதுவா ஒரு மதம் வந்து இன்னொரு மதத்தை ஏத்துக்காது, இங்க உள்ள எல்லா மதங்களுமே. ஆனா புத்த மதம் வந்து அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. ஒரு புத்த மதத்தினர் வந்து கருப்பு அல்லது வெள்ளை என்ற ரீதியில் சிந்திப்பதில்லை. சில விஷயங்கள் வெள்ளையாக இருக்கின்றன, சில கருப்பாக இருக்கின்றன. ஆனால் அவை இரண்டுக்கும் இடையே சாம்பல் நிற சாயல்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த பெருந்தன்மை மனப்போக்கு தான் புத்த மதத்தின் மையமாக விளங்குகிறது. புத்த மதம் ஜப்பானில் ஆழமாக வேரூன்றியதில் இந்த பெருந்தன்மையான மனப்போக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜப்பானில் பண்டைய காலத்தில் ஷின்டோ மதம் பின்பற்று வந்தது. ஜப்பான்ல முதல்ல வந்து ஷின்டோ மதம்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல புத்த மதம் வந்து சீனால இருந்து ஜப்பானுக்கு வந்திருக்கு. ஜப்பான்ல இருந்து புத்த மதத்தை வந்து யாருமே எதிர்ப்பதற்கு பதிலா அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த ஷின்டோ மதத்தையும் இப்ப வந்திருக்க புத்த மதத்தையும் ரெண்டு மதங்களும் ஒண்ணு இணக்கமா அதை சேர்த்து கொண்டு போயிருக்காங்க. இல்ல கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இணைச்சிருக்காங்க அப்படின்னு கொண்டு வராங்க. ஜிண்டோ மத கடவுளர் அனைவரும் சேர்ந்து உள்ளூர் ஜிண்டோ கோவில்களில் இடம்பெற்றுள்ளனர் என்றும் ஹோஞ்சி ஹக்கியில் உள்ள அந்த கடவுள்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு கடவுளா காட்சியளிக்க வச்சிருக்காங்க. இது புத்த மதத்தை ஷின்டோ மதம் ஏற்றுக்கொண்டு விட்டதாக தெரிவிக்கவில்லை. ஆனால் துல்லியமாக இக்காரணத்திற்காகத்தான் அது ஜப்பானிய ஞானத்திற்கான கச்சிதமான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இரண்டு மதங்களும் தம்முடைய மோதலை தவிர்த்து ஒரு விதமான சமரச போக்கை சுவீகரித்துக் கொண்டதன் மூலம் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக, ஆனால் தனித்தனியாக நிலை கொள்வதற்கும் இது வழிவகுத்தது. ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சும் இருக்குது, தனித்தன்மையா நிலை கொண்டு கொண்டு வராங்க. அதனால ஒரு விஷயங்களை சரி அல்லது தவறு ஒரு தரப்புக்கு ஆதரவாக இருப்பதற்கு பதிலாக இரண்டில் ஒன்று என்பதற்கு பதிலாக இரண்டுக்கும் இடையே ஒரு சமரசத்தை எட்டுவது சிறந்த வழியாக இருக்கும். அதான் இதுதான் ஒண்ணுதான் சரி, இல்ல இது ரெண்டாவது தவறு, இந்த மாதிரி ரெண்டு இதா இல்லாம ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க. ஜென் கதைகள், சிறுகதைகள் ரெண்டு படிப்போம். முதல்ல ஒரு ஜென் துறவி, ரொம்ப மலை மேல ஒரு புத்த துறவி இருக்காரு. ரொம்ப எளிமையா, மாற்று உடை கூட இல்லாத ஒரு சாதாரணமா இருக்காரு. ஆனா நிறைய பேர் அவர்கிட்ட போய் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. நிறைய மக்கள் போறாங்க, ஆசி வாங்குறாங்க, அவரை பற்றி புகழ் பாடுறாங்க. ஆனா அது அவர் பொருட்படுத்தவே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. வர்றவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. தொடர்ந்து அவர் மேல உள்ள விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வருது. மக்கள் மூலமா வந்து அங்க மன்னருக்கு நியூஸ் போகுது. மன்னர் இருக்கும்போது மன்னரும் சரி ஒரு நல்ல துறவி நம்ம ஊர்ல வந்திருக்காருன்னு இருக்காரு. ஆனா தளபதிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது, என்ன, நம்ம ராஜா பெரியவர், சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம தானே பெரிய ஆளு, ஒரு துறவியை போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்காங்க, அப்படி என்ன ஒரு பெரிய துறவி, இவ்வளவு கூட்டமும் மக்களும், பெரிய ஆளுன்னா இங்க ரெண்டே பேர் தான், ஒன்னும் மன்னர், இன்னொரு தளபதியாகிய நான் தான் இதுல பெரிய ஆளு, அவருக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படி என்ன அவர் பெரிய ஆள், நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியப்படுத்திட்டு ஒரு படையோட போறாரு தளபதி. சரி நேர்ல போய் பார்த்து உள்ள போகணுன்னு நேரா துறவியை பார்க்க அந்த மரத்துக்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள போனோன்னு போய் பார்த்தோன்னே, நீதான் இந்த துறவியா, ரொம்ப சாதாரணமா இருக்க, நான் ஏதோ துறவின்னா கொஞ்சம் பெரிய ஆள் தன்மையா ஒரு மாதிரி நல்ல உடையெல்லாம் போட்டுப்பேன்னு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கு, இந்த மாதிரி உடையில போட்டிருக்கிய, உன்னை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு கூட்டம் இருக்குதா அப்படின்னு பேசணும். அந்த துறவி சிரிச்சவமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி ஏதோ ஒரு பொறாமை உணர்வுல இவர் பேசுறாருன்னு சொல்லி ரசிச்சு கேட்கிறாரு. சரி என்ன சொல்றீங்க, அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி என் கூட வாங்க அப்படின்னு கூட்டு போய் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய் ஒரு தோட்டத்தை காமிக்கிறாரு. இந்த தோட்டத்துல நிறைய மலர்கள் நல்லா அழகா இருக்கு. அன்னைக்கு பார்த்து பௌர்ணமி, நிலவு வேற அழகா வானத்து மேல அப்படி நிக்குது. அவர் அதை அப்படியே பார்த்துட்டு, இங்க வாங்க தளபதியே, இந்த தோட்டத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் பாத்தீங்களா, இது என்னது அப்படின்னு கேட்காரு. இது தெரியாதா, இது வந்து ரோஜா பூ, இதுல என்ன இருக்கு என்ன, ஏன் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு. சரி அப்படியே வானத்துல பாருங்க, மேல வானத்துல என்ன தெரியுது அப்படிங்க. அது என்ன நிலா, இது கூட உனக்கு தெரியாதா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. அப்படி இல்ல, நிலா வந்து இவ்வளவு அழகா பெண்மையோட இருக்கு, நான் என்னை சுத்தி இவ்வளவு வெளிச்சமா இருக்கேன்னு சொல்லி ரோஜா வந்து நினைக்கிறது இல்ல, ஆகா அதுக்கு மட்டும் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி மேல இருக்க நிலா வந்து இங்க இருக்க ரோஜா பார்த்து, இது மட்டும் எவ்வளவு அழகா வண்ணத்தோட, இவ்வளவு இதழ்களோட இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு வாசத்தோடன்னு சொல்லி அதுவும் நினைக்கிறது இல்ல. ஒண்ணுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு, இது வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம பொறாம கொள்ளக்கூடாது, நீங்க எதெல்லாம் ஒப்பிடுறியோ அப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரியான ஒப்பிடுதல் வரும் அப்படின்னோடனே
ஒரு செகண்ட் அப்படியே இதாயிடுறாரு. அடடா! இத நம்ம புரிஞ்சுக்காம விட்டோமேன்னு சொல்லி கண் கலங்கிட்டு, "என்னைய மன்னிச்சிருங்க குருவே. நான் உங்கள ரொம்ப மரியாதை இல்லாம நடத்திட்டேன். ஒரு ஒரு சின்ன விஷயம் தான். நான் இத கூட நான் கவனிக்க தவறி, இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டேனே. என்னைய மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஒப்பிடாதே அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம். அடுத்ததா இன்னொரு கதை. ஜின் மன்னன் ரொம்ப ஆட்சிய சிறப்பா நடத்துறாரு. அவரோட ஆட்சியில வந்து அவ்வளவு சந்தோஷம், மக்களுக்கான வளம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வரியும் கிடையாது, எந்த வறுமையும் கிடையாது, திருடல் பயம் இல்லவே இல்ல. மக்களும் சரி, அங்குள்ள கலைஞர்களும் சரி, அறிஞர்களும் சரி, எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிம்மதியா வாழ்றாங்க. ஆனா இவ்வளவு தூரம் இருந்தாலுமே மன்னனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இல்ல பெருசாவே தொடர்ந்து அவர் ஏதோ நிம்மதி இல்லாம இருக்கிற மாரியே ஒரு ஃபீலிங்கும், ஏதோ ஒரு மனச்சுமை அதிகமா இருக்க மாரியே ஒரு வருத்தத்தோடயே இருக்காரு. எதனாலன்னு தெரியல. ஆனா நமக்கு மன நிம்மதி இல்லாமயே இருக்காது. ஏன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஜென் துறவி வந்திருக்காரு. இந்த மாரி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானத்துல இருக்காரு. அவர மக்கள் போய் பார்க்குறாங்க. சரி இது நம்ம எவ்வளவுதான் யோசிச்சாலும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. அவர்ட்டயாவது கேட்போமே. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியலையே. இது எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியலையே. சரி சும்மா போய் கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி அவர் போறாரு. அந்த துறவியும் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறாரு. "வாங்க மன்னரே வாங்க" அப்படின்னோனே, அவன் மன்னரோட முகத்த பார்த்தோனே தெரியுது ஏதோ ஒரு கவலையில இருக்காருன்னு சொல்லி. "அரசவை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா?" "எங்க அரசவைய பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் இல்ல. எல்லா மக்கள் எல்லாம் கவலை இல்லாம நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு தான் என்னன்னே தெரியல. மனசு வந்து ஒரு அமைதி இல்லாம, ஏதோ ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. எனக்கு மனசு அமைதி இல்ல, நிம்மதி இல்லாம இருக்கு." "அப்படியா? சரி அப்ப உன் நாட்ட நீ என்ட்ட குடுத்துரு" அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஒரு செகண்ட்ல ஆச்சரியப்பட்ட மன்னர், "அப்படியா? சரி எடுத்துக்கோங்க" அப்படின்னு. "அப்படியா? நாட்ட நான் எடுத்துக்கிறவான்னாங்க. சந்தோஷமா நீங்க எடுத்துக்கோங்க." "சரி அப்ப நாட்ட எடுத்து என்ட்ட குடுத்துட்டேன்னு நீ எங்க போவ?" நீங்க நான் என்ன எனக்கு கஜானால இருந்து கொஞ்சம் செலவுக்கு மட்டும் நான் ஒரு காசு எடுத்து நான் எங்கேயோ போய்க்கிறேன். எங்கேயோ போய் பிழைச்சுக்கிறேன். வேற எதையாவது வாழ்ந்துக்கிறேன். அப்படியே நாட்ட நீ என்ட்ட குடுத்துட்டேன்னாலே, அது என்னோட பொருள், என்னோட உரி. நீ கேட்கறத நான் உனக்கு குடுக்க மாட்டேன். என்னோட உரிமை இல்லாம உனக்கு எதுவும் நான் தரமாட்டேன். அப்படியா? சரி எனக்கு எதுவுமே வேண்டாம். ஒரு செகண்ட் அப்படியே திகைக்கிறாரு. என்னடா இப்படி சொல்ட்டாரு. சரி எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இப்படியே போறேன் அப்படின்னாரு. சரிப்பா, நீ எங்க போவ? நான் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்துக்கிறேன். அப்ப ஒண்ணு செய். எங்கேயாவது போய் தானே வேலை செய்ய போற? அந்த வேலைய நீ ஏன் என்ட்ட பார்க்கக்கூடாது? என்கிட்டயே பாரு. சரிங்க குருவே சொல்லுங்க. என்ன வேலை சொல்றீங்களோ நான் செய்றேன். நீ வந்து என்னோட பிரதிநிதியா, இதே நாட்ட நீ வந்து அரண்மனைய பார்த்துக்கணும். சம்மதமா? அப்படிங்க. ஓ! அப்படியா? ஆனா உன்னோட செலவுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு, மீதி உள்ளத நான் வந்து எப்ப வரணுமோ எனக்கு வசதிப்படுதோ, அப்ப வந்து நான் உன்னைய பார்க்க வருவேன். அந்நேரம் வந்து நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கிறேன். ஓ! அப்படியா? சரி சாமி. சரி குருவே நீங்க சொல்ட்டீங்கல்ல. நான் உங்களோட பிரதிநிதியா நான் இருந்து, அத நான் பொறுப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. அவரும் மன்னரும் ஆட்சி நடத்துறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு, குரு அந்த பக்கமா போம்போது, அங்க போய் பார்க்காரு. போய் பார்த்தோன்னா, அரசனும் வரவேற்கிறாரு. போய் உட்கார்ந்தோனே, "என்ன மன்னா நாடு எப்படி இருக்குன்னு?" "மக்கள் எப்பயும் போல நல்லா இருக்காங்க" அப்படி. "உன் கணக்கு வழக்குலாம் எப்படி இருக்குன்னு?" "எல்லாம் இருக்கு. நீங்க வேணா என்னோட கணக்கு வழக்கு எதுவும் பார்க்குறீங்களான்னா?" "சரி அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் அதுக்கு இருக்கட்டும். உன் மனநிலை எப்படி இருக்கு? நீ இப்ப எப்படி இருக்கிறன்னா?" "என்னன்னு தெரியல சாமி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப அமைதியா இருக்கு மனசு. ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இது எப்படி இந்த மாற்றம் நடந்ததுன்னே தெரியல." இதுக்கு முன்னாடி நீ தான் ஆட்சி செஞ்ச. இப்பவும் நீ தான் ஆட்சி செய்ற. என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. இது உன்னால கண்டுபிடிக்க முடியுதா? எந்த இடத்துல நீ இப்படி இருக்கன்னு? அதான் குருவே என்னால கண்டுபிடிக்க முடியல. முன்னாடி இருந்தேன், இப்பவும் இருந்தேன். அதே அரண்மனை, அதே அதிகாரி, அதே மாரியான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது ஏன்னே புரியலன்னேன். அப்ப குரு சொல்றாரு, "இப்போ இது உன்னுடையதுன்னு நினைச்சு நீ செஞ்ச. இந்த அரண்மனை, இந்த அரசு, இந்த அதிகாரி இது எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற ஒரு உணர்வோட நீ செஞ்ச. அப்ப நீ அத செய்யும்போது, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா, நீ தூரத்துல இருந்து விலகி நின்னு இத பார்க்கும்போது, இது என்னோடது இல்ல. இதுல நான் வந்து ஒரு பொறுப்பெடுத்து பார்க்கிறேன் அப்படிங்கிற அளவுல இருந்து பார்க்கும்போது, உன் மனசுல இருக்கிற அந்த எனது, என்னோடது அப்படிங்கிறது உன்ன விட்டு விலகும்போது, ரொம்ப அழகா உன்னோட வாழ்க்கை இருக்கு. எந்த பொருள என்னுடையது அப்படிங்கிற உணர்வோட நீ இருக்கியோ, இன்பமோ, துன்பமோ அத தாக்க தான் செய்யும். இது என்னுடையதுன்னு இல்ல அப்படிங்கிற அந்த பற்றற்ற நிலையில இருந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான், வாழ்க்கைய உன்னால சந்தோஷமா அனுபவிக்க முடியும். நாமும் நம்ம வாழ்க்கைய இதே மாரி புரிஞ்சு சந்தோஷமா அனுபவிப்போம். நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி.